Good morning, guys. So, in last videos, we have discussed about estimation of skin friction in clay soil. That is alpha method. So, alpha method ல வந்து alpha use factor use பண்ணி this factor use பண்ணி எப்படி skin friction கண்டுபிடிக்கிறது என்ற விஷயத்துக்கான ஒரு basic example வந்து பார்த்துருந்தேன் alpha. ஸோ alpha யூஸ் பண்ணும்போது வர ஃபேக்டரால் CUவை மல்டிப்ளை பண்ணும்போது வர friction தான் that is equal to skin friction. So skin friction is equal to alpha into CU, that is for clay soil. Okay, today we'll discuss about if you have sandy soil. Sandy soil இருந்துச்சுன்னு சொன்னால் how we can calculate the skin friction. Okay, that method is called beta method. It was இது வந்து எப்போ கண்டுபிடிக்கப்படுதுன்னு சொன்னால் 1972. ஓகே, ஸோ பீட்டா மெத்தட் வரும்போது அதில் டெவலப் ஆகிற டோவுக்கான ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கின் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு சிக்மா வி கே நோட் டேன் பை ஏ. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் ரைட், சிம்பிளாக சொல்ல போனால் திஸ் இஸ் த ஒன். ஸோ ஸ்கின் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்டு சிக்மா வி. டோ யூஎஸ் இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்டு சிக்மா வி. சிக்மா வின்னு சொன்னால் வேர்டிக்கல் ஓவர்பர்டன் ப்ரெஷர்னு சொல்கிறது, அதாவது வேர்டிக்கல் சொயிலால் வேர்டிக்கலாக டெவலப் ஆகிற ப்ரெஷர். சொயிலால் வேர்டிக்கலாக உருவாகிற ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் சிக்மா வி சொயிலின் கேமாவை ஹெச்சால் பெருக்கிறது, கேமா இன்ட்டு ஹெச். கேமான்றது வந்து சொயிலின் ஸ்பெசிஃபிக் வெயிட்னு சொன்னால் சொயிலில் ஒன்றுக்கு ஒரு வெயிட் இருக்கும், அந்த வெயிட்டை வந்து ஹெச்சால் பெருக்க வர்றது தான் சிக்மா வின்னு சொல்கிறது. ஸோ அதை வந்து பீட்டாவால் பெருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ன பெருமானம் வந்து நிற்கும் போது. ஸோ தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பீட்டா இந்த ஈக்குவேஷனில் பீட்டாக்கு பதிலாக சப்ஸ்டியூட் ஆகிருக்கிறது கே நோட் டேன் பை ஏ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பீட்டா, ரைட். தென் வாட் இஸ் கே நோட்னு சொன்னால் this is கே நோட், ரைட். ஸோ கே நோட் இஸ் ஈக்குவல் டு 1 minus sin பை அங்கே டேன் பை ஏ, ரைட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள். ஸோ நாங்கள் பீட்டாவுக்கு பதிலாக எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம்னு சொன்னால் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 minus sin பை இன்ட்டு டேன் பை ஏ. இது வந்து பை, தட் இஸ் பை ஏ. பை அண்ட் பை ஏஆக டோட்டலாக டிஃப்ரெண்ட். பைன்றது வேறு, பை ஏன்றது இன்னும் ஒரு கேட்டகரைஸ்டான சொயிலின் ஃப்ரிக்ஷன் ஆங்கிள். பைன்றது சொயிலின் ஃப்ரிக்ஷன் ஆங்கிள், ரைட். ஸோ பைலின் ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் வந்து ஒவ்வொரு சொயிலுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும், ரைட். ஓகே, இங்கே வந்து இந்த பீட்டா வந்து சேஞ்ச் ஆகிற போல் சிமிலர்லி சிக்மா வின்றது வேர்டிக்கல் ஸ்ட்ரெஸ், ரைட். வேர்டிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து சேஞ்ச் ஆகி கொண்டு போகும் வித் டெப்த் கூட வேர்டிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸின் பெருமானம் கூட்டிகிட்டு போகும்ன்றது நார்மல் வந்து கூட கூட்டிகிட்டு போகணுன்றது தான் நார்மல் தியரி. பட் இங்கே இந்த பயல் ஃபவுண்டேஷனில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொன்னால் ஓவர்பர்டன் ப்ரெஷர் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு பிறகு சேஞ்ச் ஆகாது, தட்ஸ் ரிமைன் சேம். அது வந்து ஒரு ரிசர்ச் செய்து கண்டுபிடிச்ச விஷயம். பைல் லென்த்தை பார்த்துட்டு இங்கே இருந்து இன்க்ரீஸ் ஆகி ஹெச் வந்து இன்க்ரீஸ் ஆகி போய் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு பிறகு வந்து தட் இஸ் நாட் இன்க்ரீஸ், தட் இஸ் ரிமைன் சேம். ஸோ அந்த குறிப்பிட்ட லெவல் வர அந்த டெப்த்துக்கு பேர் வந்து கிரிட்டிக்கல் டெப்த்னு சொல்கிறது, ரைட். கிரிட்டிக்கல் டெப்த் செட். ஸோ அந்த கிரிட்டிக்கல் டெப்த்துக்கு பிறகு இது சேமாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ ஒவ்வொரு லேயருக்குமான சிக்மா வியை அந்தந்த லேயருக்குரிய பீட்டா வேல்யூவால் பெருக்கும்போது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் பெருமானம் வந்து நிற்கும். ஸோ அந்த விஷயம் தான் நீங்கள் இந்த கால்குலேஷன் இருக்கும். அந்தந்த லேயருக்குரிய அல்பாவை அந்தந்த லேயருக்குரிய சிஜுவால் பெருக்கினா ஓகே. சிமிலர்லி இங்கே அந்தந்த இடங்களில் உரிய சிக்மா வியை அந்தந்த இடங்களுக்குரிய பீட்டாவால் பெருக்கும்போது எங்களுக்கு ஆன்சர் வந்து நிற்கும், ரைட். அண்ட் ஓவர்டன் ப்ரெஷருக்குரிய இந்த கிராஃப் வந்து வாட்டர் லெவல் வரும்போது ஒரு இடத்தையும் சேஞ்ச் ஆகும், தென் கிரிட்டிக்கல் டெப்த் வரும்போது சேஞ்ச் ஆகும், அதுக்கு பிறகு வந்து இட் ரிமைன் சேமாக இருக்கும். ஓகே, ஸோ பேசிக் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். ஸோ இந்த ஓவர்டன் ப்ரெஷர் அண்ட் எஃபெக்டிவ் டெப்த் கால்குலேட் பண்ணுறதுக்கான கிராஃப் வந்து இதுதான் இந்த கிராஃப், ரைட். ஸோ ஒவ்வொரு பைலுக்குமான எஃபெக்டிவ் டெப்த் வந்து இந்த கிராஃப்லேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு உங்களோட பை வேல்யூ மீன்ஸ் உங்களோட இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் ஆங்கிள், சொயிலண்ட ஆங்கிள் ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் தெரிஞ்சு
தெரிஞ்சுன்னு சொன்னால் டிரெக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30ன்னு வச்சுக்கொள்ளலாம், 29 30 30ன்னு சொன்னால் 29 இங்கே வருது ஜஸ்ட் 6, லெட்ஸ் சே 6. ஸோ இதில் வர பெருமானம் வந்து உங்களுக்கு சட்சி ஓவர் டெப்த், கிரிட்டிக்கல் டெப்த்தின் கீழ் டி டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த பெருமானம் set over d is equal to 6. ஸோ உங்களோட டயமீட்டர் பைலோட டயமீட்டர் தெரிஞ்சுன்னு சொன்னால் அந்த டயமீட்டரால் பெருக்கினீங்கன்னு சொன்னால் கிரிட்டிக்கல் டெப்த்தின் வேல்யூ வந்து நிற்கும். ரைட், சி கிரிட்டிக்கல் டெப்த் ஓவர் பைல் டயமீட்டர் அந்த கிராஃப்லேருந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் டெப்த் கண்டுபிடிக்கணும். தென் பீட்டா வேல்யூ, பீட்டாவுக்குரிய ஈக்குவேஷன் வந்து திஸ் த ஈக்குவேஷன், ரைட். பீட்டா இஸ் ஈக்குவல் டு k naught tan pi, that k naught is equal to 1 minus sin pi. So 1 minus sin pi into tan pi a. Pi a under the different, pi under the different. Right? That's kavanichikunda, right? Okay, see. Right? Okay. Our example on the we could easily relate, right? Papa, a driven 400 millimeter square pile or 400 millimeter square type of pile. The cross section வந்து 400ல இருக்க போகுது, right? 400 9 millimeter long pile. So முதல் பார்த்த மாதிரி ஒரு கேள்வி, is installed in sandy soil layer having an angle of internal friction. So pi value is given, internal friction, right? Pi 32 and c is 0. C value illa. The water table is present at 1 meter below the ground surface. So 1 meter மேலே இருந்து 1 meterல வந்து water table இருக்கா, right? And unit weight of soil above and below the water table are 16 and 17. So water table க்கு மேலே உள்ள soil இந்த gamma value is gamma, அதுக்கு சொல்றது gamma wet ன்னு சொல்றது, right? Wet. water table க்கு மேலே வந்து ஈரமா இருக்கும், that's why that is called gamma wet, right? And water table கீழே வந்து 17, that is called gamma saturated ன்னு சொல்றது. water table கீழே தண்ணிக்குள்ள soil வந்து saturate ஆகிருக்கு. saturate means ஒரு மிக்ஸ் ஆகிருக்கிறது மாதிரி. ஸோ இந்த குறியீடுகள் வந்து பேசிக் soil மெக்கானிக்ஸில் நீங்கள் பார்த்த விஷயங்களாக இருக்கும். soil மெக்கானிக்ஸ் கிளியர் இல்லைன்னு சொன்னால் இந்த பேசிக் விஷயங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் கால் கேமா water table கீழே வரது கேமா சேச்சுரேஷன், water table மேலே வரது கேமா வெட். ஸோ water table கீழே வரும்போது overburden pressure கால்குலேஷனில் வந்து கேமா சேச்சுரேஷன்லேருந்து கேமா டபிள்யூ wood கழிச்சு தான் நீங்கள் overburden pressure காண வேண்டியிருக்கும். that is very basic. அம்மா right, okay, let's see this example. This is ground level, right? GL 9 meter long, total 9 meter. So அதில் 1 meterல வந்து water table இருக்கு, right? water table is 1 meter. water tableக்கு மேலே உள்ள gamma value that is equal to gamma weight 16 நடந்தது. water table கீழே உள்ளது வந்து gamma saturation, that is 17, and soil and friction angle pi is 32, that is given. and இது வந்து 400 millimeter square pile, 400 எல்லா பக்கமும் 400, and so மேலே 1 meter கீழே 8 meter, right? okay, so first நாங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியது critical depth அந்த set c over d critical depth, right? ஸோ critical depthக்கு நான் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொன்னால் அதில் வந்து set c over d என்ற வேல்யூஸ் தான் இருக்குது. d என்ற பைல் டயமீட்டர். பட் இங்கே என்ன இருக்குது, இது சர்க்குலர் பைல் இல்லை, ஸ்கொயர் பைல் இல்லையா, ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. ஸோ ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறது ஈக்குவலன்ட் டயமீட்டருக்கு நான் மாற்றணும். அதை எப்படி மாற்றலாம்? ஸோ எப்படி மாற்றலாம்னு சொன்னால் இந்த ஸ்கொயர் ஏரியாவையும் டயமீட்டர் வந்து என்னது சர்க்குலர் டைப் வந்து சொன்னால் ரெண்டு ஏரியாவையும் சமப்படுத்தினா என்ன டயமீட்டர் வரும்னு கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கொயர் ஏரியா என்ன டயமீட்டர் போட்டால் ஈக்குவல் ஆகும்னு சொல்கிறது கால்குலேட் பண்ணலாம், ரைட்டா? ஸோ அது எப்படி சர்க்குலர் ஏரியா வந்துச்சுன்னு சொன்னால் அதோட ஏரியாவுக்கு ஈக்குவேஷன் வந்து பை டி ஸ்கொயர் ஓவர் 4 இல்லையா?
தட் இஸ் வட்டமோட ஏரியா வந்து சொன்னால் அதுக்குரிய ஏரியாவுக்குரிய ஈக்குவேஷன் வட்டம் வர ஏரியா ஈக்குவேஷன் பை டி ஸ்கொயர் ஓ டி என்ற டயமீட்டர் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த நான் ஒரு பி இந்த ஒரு பக்கம் பின்னு வச்சுருந்தா பி இந்த ஸ்கொயராக இருக்குது இல்லையா. ஸோ பி இந்த ஸ்கொயர் மீன்ஸ் 400 மில்லிமீட்டர் இந்த ஸ்கொயர். ஸோ எனக்கு இப்போ தேவை டி. டி எழுதாய மாதிரி என்ன நடக்குது, அங்கே போய் 4b கேட்டோ பை என்று வரும், டி கேட்டோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் வரும். தட் இஸ் ஈக்குவேஷன். இதான் ஈக்குவேஷன். ஸோ அதில் பிரதிக்கிட்டால் டயமீட்டர் ஈக்குவல்னா 451 மில்லிமீட்டர்னு வருது. ரைட், ஓகே. அண்ட் இங்கே வந்து இந்த இதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணும்போது பை நோட் அண்ட் ஒரு பை தான் இருக்குது. பட் இங்கே கேல்குலேஷனில் தந்திருக்கிற விஷயங்கள் வந்து ரைட், இங்கே பை என்ற வேல்யூ தான் இருக்குது. பை நோட்ன்றது தெரியல. பை நோட் அண்ட் ஆயின்னு சொன்னால் மோடிஃபைட் ஃப்ரிக்ஷன் ஆங்கிள்னு எடுத்தேன். மோடிஃபைட் ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் வந்து ஒவ்வொரு சொயிலுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ ட்ரிவன் பைலன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி மேலே வச்சுட்டு அடித்து கீழே இறக்குறதுன்னு சொன்னால் ட்ரிவன் பைல். போட் பைலன்னு சொன்னால் கீழே எஸ்கவேட் பண்ணிவிட்டு கொங்கிரீட்டை மேலே இருந்து போட்டு ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் கேசிங் இறக்குறது வந்து போட் பைல். ஸோ ஆல்ரெடி வந்து ட்ரிவன் பைலண்டா என்ன போட் பைலண்டா என்னண்டு ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ ட்ரிவன் பைலோ போட் பைல். ஸோ எங்களோட பைலன்னு பைல் இது ட்ரிவன் பைலன்னு சொல்லி இருக்குது. ஸோ ட்ரிவன் பைலுக்குரிய மோடிஃபைட் ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் பை நோட்டுக்குரிய பெருமானம் வந்து 3/4 π1 + 10. ஸோ 3/4 π1 + 10ன்றது 3/4 π1 + 10. இந்த π1 தான் உங்களுக்கு இந்த கேல்குலேஷனில் தந்த பை வேல்யூன்னு அர்த்தம். ரைட், ஸோ தந்த பை வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இதுதான் மோடிஃபைட் ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் 34 பாகை. ஸோ இந்த 34 பாகைக்குரிய ZC/D கிராஃப்டில் என்ன வேல்யூ வரும் கொண்டு கண்டுபிடிக்கணும். 34ண்டா ஜஸ்ட் 34 இங்கே எடுத்தால் மேபி 5 6 7 6.5 arrow 7 கிட்ட வரும். ரைட், 6 லெட்ஸ் சே அவங்க 600 எடுத்துருக்கு. ஓகே ரைட், 6 இருந்துச்சு சொன்னால் டின பெருமானம் தெரியும். ரைட், ஸோ ZC பெருமானம் வந்து குறுக்கு 6 வந்து 454 பெருக்க 2.7 மீட்டர் வருது. ரைட், 2.7 மீட்டர் தான் எங்களோட கிரிட்டிக்கல் டெப்த். ஸோ லெட்ஸ் சே 2.7 மீட்டரில் தான் வந்து 2.7 மீட்டருக்கு பிறகு எங்களோட ஓவர்பர்டன் ப்ரெஷர் வந்து மாறாது, சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. ரைட், வாட்டர் டேபிள் வந்து 1 மீட்டரில் இருக்குது, மேலிருந்து 1 மீட்டரில். ரைட், ஸோ கிரவுண்ட் லெவல் வந்து இங்கே இருக்குது. ஸோ கிரவுண்ட் லெவலிருந்து 1 மீட்டர் வரைக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும். தென் அதுக்கு பிறகு கிரிட்டிக்கல் டெப்த் வரைக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும். அதுக்கு பிறகு சேம் ஆகாமல் கண்டினியூவாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடங்களில் உள்ள ப்ரெஷர்ன்ற பெருமானம் என்ன, வெர்டிக்கல் சிக்மா வின்ற பெருமானம் என்னன்றதை கண்ட. ரைட், ஓகே, ஓவர்டன் ப்ரெஷர். ஸோ இப்போ நார்மலாக ஒரு பைல் கிராஃப் தந்தால் இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் டெப்த் கண்டு ஓவர்டன் ப்ரெஷருக்குரிய இந்த கிராஃபை வந்து கீழே பண்ணி இருக்குது. ஓவர்டன் ப்ரெஷர் சொன்னால் கேமாவை எச்சாலே பெருக்கிறது. ஸோ போர்டு லெவலுக்கு மேலே உள்ள கேமான்ற வேல்யூ 16, போர்டு லெவலுக்கு கீழே உள்ள கேமான்ற வேல்யூ 17. ரைட், ஸோ இப்போ இந்த லெவலில் உள்ள ப்ரெஷர்னா என்ன செய்யணும், மேலே அதுக்கு இதில் இது வரைக்குமான எச்சை வந்து அதுக்கு மேலே உள்ள சொயிலுன்ற கேமாவால் பெருக்கணும். தட் இஸ் 16 ஒன்றால் பெருக்கினா 16. அதுதான் நீங்கள் வந்து ஒவ்வொரு லேயரில் எஃபெக்டிவ் ஓவர்டன் ப்ரெஷர் அட் வாட்டர் டேபிள் லெவல் 16 × 1 16 kPa. அதுதான் இதில் போட்டு காட்டியிருக்கு 16. ஓகே, நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் ஓவர்டன் ப்ரெஷர் அட் த கிரிட்டிக்கல் டெப்த் லெவல். கிரிட்டிக்கல் டெப்த் மீன்ஸ் இந்த லெவல் 2.7 மீட்டரில் உள்ள ப்ரெஷர்ன்ற வேல்யூ என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் இதில் இருக்கிற வேல்யூவோட மிச்சம் இஞ்சால் இருக்கிற இந்த சின்ன துண்டால் ஹைட்டால் வர ப்ரெஷரையும் ஆட் பண்ணுனா. ரைட், ஸோ இங்கே இருந்து இப்போ மேலே இருந்து டோட்டலாக கால்குலேட் பண்ணணும். ரைட், மேலே இருந்து டோட்டலாக மீன்ஸ் 16ஓட 1 கூட்டி ப்ளஸ் இஞ்சால மிச்சம் எவ்வளோ இருக்குது 2.7ல் 1 போனால் தட் இஸ் 1.7. ஸோ 1.7 மிச்சத்துக்கு என்னன்னு சொல்லி ஆட் பண்ணால். ரைட், ஓகே, வில் சி. ஸோ மேலேருந்து 16ஓட 1 கூட்டினா 16. ஓகே, கீழே வந்து 2.7ல் இருந்து 1 போனால் 1.7. ஸோ அதை வந்து இங்கே எழுதி காட்டி இருக்குது. அண்ட் வாட்டர் டேபிளுக்கு கீழே வந்து கேமா வேல்யூ எழுதும் போது கேமா சச்சுரேஷன்லேருந்து கேமா டபுள் ஜி வேல்யூவை கழிச்சு எழுதணும். அது வந்து நார்மல் காமன் சச்சுரேஷன் இருந்தால் கேமா டபுள் ஜி வேல்யூ வந்து 9.881. ஸோ கேமா சச்சுரேஷன் வேல்யூ வந்து 17 இல்லையா. 17லேருந்து 9.8 பண்ண கழிச்சிட்டு வான்தரிலிருந்து மிச்ச ஹைட்டை போட்டால். ரைட், 16லேருந்து 16 + 1 ப்ளஸ் இங்கால வந்து 1 தர எங்களை 17லேருந்து 9.8 கழிச்சா 28% வரும் இங்கே வந்து வரைக்கும். ஸோ இது வந்து சேமாக இருக்கும் இங்கே வரைக்கும் 5லேருந்து வரைக்கும் 28%. ஸோ இது வந்து சிக்மா விக்குரிய கிராஃப். ஓகே, சிக்மா விக்குரிய கிராஃப். ஆனால்
சிஎஸ்எஸ் என்னது ஸ்கின் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஈக்குவேஷன் என்னது எங்களோட ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்டு சிக்மா வி. இப்போ நாங்கள் சிக்மா வி கண்டுபிடிச்சிட்டோம். பட் பீட்டா கண்டுபிடிச்சா பெருக்கி என்னென்ன வேல்யூ பீட்டாக்குரிய ஈக்குவேஷன் வந்து கே நோட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் பை இன்ட்டு டேன் பை ஏ. ரைட், இது வந்து பை ஏ வந்து டிஃப்ரெண்ட்னு சொன்னால் பை வந்து டிஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிறேன் இல்லையா? ஓகே, லெட்ஸ் ஓகே சி பை ஏ இஸ் ஈக்குவல் டு 0.7 பை. 4 driven piles வந்து பை ஏ இஸ் ஈக்குவல் டு 0.7 பை. போட் பைல்ஸுக்கு வந்து பை ஏ இஸ் ஈக்குவல் டு பைக்கு ஈக்குவல். போட் பைல்னு சொன்னால் போட் பைலுக்கு இதில் மென்ஷன் பண்ணி இல்லை. போட் பைல் வந்துச்சுன்னு சொன்னால் பையையும் ஈக்குவல். பை ஏ இஸ் ஈக்குவல் டு பை. ஸோ இது என்னத்துக்கு பீட்டா கேல்குலேஷனில். ஓகே, ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் பை இன்ட்டு டேன் பை ஏ இஸ் ஈக்குவல் டு 0.7 பை. 0.7 பை பையன்ற பிரமாணம் வந்து எங்களுக்கு 32 டிகிரிஸ் தந்துருக்கு. ஸோ தந்த பிரமாணத்தை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சரி. இது அப்போ 0.7 பை ஏ பை இது 24 டிகிரி. ஸோ இங்கே 24 டிகிரி வரும், இங்கே வந்து 32 டிகிரி வரும். பை இஸ் டிஃபரெண்ட். ஸோ பெருக்கினா பீட்டா இஸ் 0.2 பண்ணலாம். ரைட், பீட்டா 0.21 சொன்னால் இங்கே நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் நெக்ஸ்ட் சிக்மா வின்ற லைனுக்கு நேர அதை அந்த பீட்டாவால் பெருக்கி எழுதணும். ஸோ இப்போ 16 வந்து 0.21 பெருக்கினா வரும். 16.21 பெருக்கினா 3.36 வரும். அடுத்த லெவலில் உள்ள பிரமாணம் 28.2 வந்து பீட்டாவால் பெருக்கினா 0.21 பெருக்கினா 5.92. ஸோ இங்கே ரிமைன் சேமாக இருக்குது. ஸோ இப்போ திஸ் இஸ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் along the pile. ஸோ ஸ்கின் ஃப்ரிக்ஷன் வந்து பைல் வழியே மாறுறதுக்கான கிராஃப் வந்து இந்த கிராஃப். ரைட், 0ல் ஸ்டார்ட் பண்ணி 3.36க்கு போய் தென் 5.92க்கு போய் தென் கீழே வந்து 5.92ல் சேமாக இருக்குது. இது வந்து ஸ்கின் ஃப்ரிக்ஷன் யூனிட் வந்து கிலோ பாஸ்கலில் இருக்குது. பட் நாங்கள் இதை கிலோ நியூட்டனில் மாற்றி கொடுக்கும். ஸோ கிலோ நியூட்டனில் எப்படி மாற்றி கொடுக்குறேன்னு சொன்னால் இந்த டோட்டல் ஏரியாவின் பரப்பை கண்டு கொடுத்தா தட் இஸ் ஈக்குவல் டு கிலோ நியூட்டனில் கொடுக்குற ஆன்சர்னு அர்த்தம். இந்த டோட்டல் ஏரியாவின் பரப்பு எப்படி கண்டு கொடுக்கலாம்னு சொன்னால் இது ஒரு முக்கோணம், இது ஒரு சாய் சதுரம், இது ஒரு சதுரம். ஸோ மூன்று ஏரியாவையும் ஆட் பண்ணி கொடுத்தா ரைட். ஸோ இதுன்ற ஹைட் வந்து 1 மீட்டர், இங்கால வந்து 1.7 மீட்டர், இங்கால 9லேருந்து மீட்டரை கழிச்சா மிச்ச ஹைட் வந்து நிற்கும். ஸோ டோட்டல் ஏரியா அப்படி கல்குலேட் பண்ணுறது முதலாவது ஏரியா முக்கோணம் அடி தர செங்குத்தீரம் ½ இன்ட்டு அடி 3.36 செங்குத்தீரம் 1 மீட்டர், அது 1.68 கிலோமீட்டர். இப்போ இங்கேருந்து 1 மீட்டர்லேருந்து இங்கே 2.7 வரைக்கும். ஸோ கேப் வந்து 1.7 மீட்டர் இல்லையா? ஸோ சாய் சதுரத்தின் பரப்புக்கு ஏரியா என்ன அர்த்தம்? அரை சமாந்தர பங்குகளின் கூட்டுத்தொகை தர செங்குத்தீரம். அரை சமாந்தர பங்குகளின் கூட்டுத்தொகை 3.36 + 5.92 இந்த செங்குத்தீரம் வந்து இந்த கேப் ஹவு மச் 2.7லேருந்து 1 கழிச்சு வர ஆன்சர் 7.79. தென் ஸ்கொயர் ஏரியா இந்த ரெக்டாங்குலர் ஏரியா தட் இஸ் ஈக்குவல் டு 5.92 இன்ட்டு மிச்ச கேப் இவ்வளோ 9லேருந்து 2.7 கழிச்சா மிச்சம் வர இந்த டெப்த்துக்கு இந்த வித்தால் பெருக்கினா வர வந்து 37.3. ஸோ டோட்டல் ஷியர் ஃபோர்ஸ்னு சொன்னால் இந்த 3 டைம் ஆட் பண்ணி கொடுத்தா ரைட். ஓகே, ஸோ வெரி சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் டெப்த் கேல்குலேட் பண்ணணும். கிரிட்டிக்கல் டெப்த்துக்கு இதில் ஸ்கொயர் டைப் இருந்தால் அதை ஈக்குவலன் டயமீட்டருக்கு மாற்றி இங்கே கிரிட்டிக்கல் டெப்த் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃப்ரிக்ஷனுக்கு ஒரு சேஞ்ச் இருக்குது. அந்த சேஞ்சை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் வர ஆன்சரை வச்சு கிரிட்டிக்கல் டெப்த்தை கண்டுபிடிச்சிட்டு கிரிட்டிக்கல் டெப்த் வரைக்கும் பிறகு கன்ஸ்டண்ட்டாக மாற வேண்டிய கன்செப்ட் வச்சுக்கொண்டு வாட்டர் டேபிள் இருந்தால் அதுக்குள்ளே மாறும். அதுக்கிட்ட மாதிரி சிக்மா விக்குரிய கிராஃப் கிரியேட்டு தென் பீட்டா கால்குலேட் பண்ணணும். பீட்டா கால்குலேட் பண்ணுறதுக்குரிய ஈக்குவேஷன் இருக்குது, அதுக்குரிய மோடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ரைட், மோடிஃபிகேஷன்ஸ் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி அந்தந்த லெவலுக்குரிய வர வேல்யூவை அந்தந்த பீட்டாவால் பெருகிட்டு இதில் வர டோட்டல் ஏரியாவை வந்து நீங்கள் கண்டுபிடித்தீங்கன்னா தட் இஸ் யுவர் ஸ்கின் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ இதில் என்ன ஒரு கொஷின் வந்து தந்துருக்குது. லெட்ஸ் ட்ரை திஸ் எக்ஸாம்பிள். ஸோ இது என்ன சொல்லியிருக்குது 800 மில்லிமீட்டர் டயமீட்டர். ஸோ இங்கே டயமீட்டரே தந்துருக்குது. ஸோ ஸ்கொயர் டைப் ஆஃப் பண்ணலாம் இல்லை, டயமீட்டர் தந்துருக்குது. ஸோ நோ இஷ்யூ. டயமீட்டர் 22 மீட்டர் லாங் போட் பைல். திஸ் இஸ் போட் பைலா, அது வந்து ஃப்ரிக்ஷன் பைல், திஸ் இஸ் போட் பைல். ஸோ கொஞ்சம் என்னது ஈக்குவேஷன் மோடிஃபிகேஷனில் சேஞ்ச் இல்லையா? எங்கே சேஞ்ச் ஆக போகுது? போட் பைல் அனுப்பும் போது அந்த கிரிட்டிக்கல் டெப்த் காணும்போது இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இதுக்கு பதிலாக. அண்ட்
பீட்டா கால்குலேட் பண்ணும்போது போட் பைலன்னு வரும்போது பையும் ஈக்குவல். இங்கே இந்த சேஞ்ச் ஒன்று வராது. தட்ஸ் இட். ஸோ ஓவர் டேபிள் 2 மீட்டரில் இருக்குதான். அண்ட் யூனிட் வெயிட் எல்லாமே வந்து தந்துருக்குது. சி இங்கே தந்துருக்கு. ரைட். ஓவர் டேபிள் 2 மீட்டர் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் உரிய பை வேல்யூவும் தந்துருக்குது. ஸோ தனித்தனியாக பை கண்டுபிடிச்சி தனித்தனியாக பீட்டா கண்டுபிடிச்சி சிக்மா வியை கண்டுபிடிச்சி பெருக்கி எழுதி போட்டிங்கன்னா சரி, இங்கே சொல்யூஷன் இஸ் கிவன். யூ கேன் ட்ரை திஸ். ரைட்டா? இந்த சொல்யூஷன் இருக்குது. இந்த டாக்குமெண்ட் ஆல்ரெடி அப்லோடட். ரைட். ஸோ பை வேல்யூ கிரிட்டிக்கல் டெப்த் கண்டுபிடிச்சி கிரிட்டிக்கல் டெப்த் தெரிஞ்சால் 5.5 மீட்டரில் கிரிட்டிக்கல் டெப்த் வருது. ஸோ இப்போ உங்களோட 5.5 மீட்டர் வரைக்கும் சேஞ்ச் ஆகாது இல்லையா? வாட்டர் டேபிள் இருக்கா சேஞ்ச் ஆகி 5.5 சேஞ்ச் ஆகி இப்போ எந்த ரிமைன் சேமாக இருக்க போகுது. தென் ஒவ்வொரு லேயருக்கு முறைய பீட்டாவால் பெருக்கி எழுதணும். ஒவ்வொரு லேயருக்கு இதில் எத்தனை லேயர் இருக்குது? 1 2 3 லேயர்ஸ் இருக்குது. 3 லேயர்ஸ். ஒவ்வொரு லேயருக்குரிய பீட்டாவை அதுக்குரிய லேயரால் பெருக்கி எழுதணும். ரைட். ஒவ்வொரு லேயருக்குரிய பீட்டாவை அது ஒவ்வொன்றுக்கும் வேறு பீட்டா வந்து நிற்கும். L1 L2 L3ன்னு சொல்லி 3 பீட்டா இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் பெருக்கி எழுதிட்டு ஜஸ்ட் இது டோட்டல் ஏரியாவை கண்டிங்கன்னா தட்ஸ் யுவர் அல்டிமேட் ஸ்கின் ஃபிஷர். யூ கேன் ட்ரை திஸ் எக்ஸாம்பிள். ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ட்ரை திஸ் எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ இன் நெக்ஸ்ட் வீடியோ வில் டிஸ்கஸ் அபவுட் டிட்டர்மினேஷன் ஆஃப் என் பேரிங் கெப்பாசிட்டி. இவ்வளோ நேரம் ஸ்கின் ரெசிஸ்டன்ட் பார்த்துனாங்க. தென் இது முடிஞ்சு கம்ப்ளீட் பண்ணால் வில் கோ த்ரூ த என் பேரிங் கெப்பாசிட்டி என்ன மாதிரின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன ஈக்குவேஷன் என்ன மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகே. தேங்க்யூ.